வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் சம்மந்தமாக நிறைய டவுட்ஸை ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இவங்க ஜென்ரலாக சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்குது, அதுக்கான முயற்சியிலும் ஈடுபடுறோம். ஆனாலும் இதில் நிறைய சிக்கல் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக ஸ்போக்கன் இங்கிலீஷ் இதை பண்ணும்போது சிக்கல் இருக்குது. எங்களால் சரளமாக இங்கிலீஷ் பேச வரமாட்டுது, ஒரு விதமான வெக்கம் இருக்குது, பயம் இருக்குது, ஹெசிடேஷன் இருக்குது, இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோலையும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்காக நான் ஒரு சின்ன டெமோ பண்ண போகிறேன். ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், ஹவு டு லேர்ன் இங்கிலீஷ். ஸோ இந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் வைக்கிறேன். அந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் லிசன் பண்ணுங்கள். அதில் நான் சொல்லியிருக்க விஷயங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லிக்கும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஒதுக்கினா போதும். ஸோ இதை நீங்கள் பண்ணணும். ஒரு 6 மாத காலம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். இங்கிலீஷை ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான விஷயங்களை தான் சொல்லியிருப்பேன். ஸ்கூல் புக்கெல்லாம் எடுத்து படிக்கணும், எழுதி பார்க்கணும், மிரர் முன்னாடி நின்று ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணணும், இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். சரி, இப்போ இந்த டெமோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசை, ஆனால் என்னால் பண்ண முடியல, இங்கிலீஷில் நான் வீக்காக இருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி நிறைய பேரை கவனிச்சிருக்கேன். என்னுடைய நண்பர்களே நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா, அவர் கிட்டத்தட்ட என் ஏஜ் தான், ஒரு 10 வருஷ காலமாக இதுதான் சொல்கிறார். எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவார்னா, நான் இங்கிலீஷில் வீக், இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு சொல்லுவார். அவர் என்கிட்ட கூட சில விஷயத்த என்ன கேட்பாருன்னா, இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறது நான் என்ன பண்ணணும்னு கேட்பார். நான் கூட சொல்லுவேன். அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேனோ அதே தான் இவருக்கும் சொல்லுவேன். ஆனால் பிரச்சனை என்னென்னா, அவர் அதை ஃபாலோ பண்ண மாட்டார். இதுதான் பிரச்சனை. உதாரணத்துக்கு ஸ்கூல் புக் எடுத்து படிங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மிரர் முன்னாடி நின்று ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்லாம் சொல்லுவேன். இதை கடைசி வரைக்கும் பண்ணவே மாட்டார். இப்போ நம்ம அதில் ஒத்து கவனிச்சோம்னா, இந்த மாதிரி நபர்களுக்கு என்ன பிரச்சனைனா, இங்கிலீஷ் பிரச்சனை இல்லை, சவால் இங்கிலீஷ் கிடையாது. அவங்களுக்கு எது பிரச்சனைனா, அவங்களுடைய ஆட்டிடியூட் தான் பிரச்சனை, அவங்களுடைய மனோபாவம். சிம்பிளாக சொல்லப்போனால், அவங்களுக்கு எதிரி யாருன்னா அவங்களே தான் எதிரி, இங்கிலீஷ் எதிரி கிடையாது. சொல்லப்போனால் தமிழை கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறது ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். ஆனால் சில விஷயங்களை டிசிப்ளின்டாக பண்ணணும், ரெகுலராக பண்ணணும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த டிசிப்ளின் இருக்காது. ரெகுலராக சில விஷயங்களை ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ண மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. எல்லாத்துக்கும் மேலே இவங்களுக்கு ஈகோ அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு இங்கிலீஷை ஓவர் நைட்டில் லேர்ன் பண்ணணும்னு நினைப்பாங்க. சிம்பிளாக ஒரு ஸ்கூல் புக் எடுத்து சில விஷயங்களை பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க. நான் டைரெக்டாக பிபிசி நியூஸை பார்த்து நான் லேர்ன் பண்ணுறேன், இல்லை இங்கிலீஷ் ஃபிலிம்ஸை பார்த்து நான் லேர்ன் பண்ணிக்கிறேன், இல்லை நான் ஆப்பில் கற்றுக்கிறேன், இப்படிலாம் சொல்லுவாங்களே தவிர ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை பண்ண சொன்னால் அவங்க பண்ண மாட்டாங்க. அப்போ இதுதான் பிரச்சனை. அவங்களுடைய ஆட்டிடியூடு தான் அவங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கும். அதே போல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு வரும்போது நிறைய பேருடைய அப்ரோச் ராங்காக இருக்கும். நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா நிறைய பேர் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. 100% ப்ராப்பராக இங்கிலீஷ் பேசணும், கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கே இருக்கக்கூடாது, 100% ஃபார்மலாக இங்கிலீஷ் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஃபார்மல் இங்கிலீஷ் வேணும்னு நினைப்பாங்க. எழுத சொன்னால் நல்லாவே எழுதுவாங்க, ஆனால் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வராது. நீங்கள் கூட கவனிச்சிருப்பீங்க, இங்கிலீஷ் வாதியாராகவே இருப்பார், ஆனால் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அந்தளவுக்கு வராது. இதுதான் பிரச்சனை. அப்போ பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறதும் தப்பு. பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்தா ஸ்போக்கன் இங்கிலீஷ் வராது. இன்னொரு பக்கம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பேசுகிறது நல்லா ஸ்டைலிஷாக பேசுவாங்க, வேகமாக பேசுவாங்க, ஆனால் அந்த இங்கிலீஷ் இன்ஃபார்மலாக இருக்கும், நிறைய எரர்ஸோடு இருக்கும். ஸ்டைலாக பேசுகிறேன்னு சொல்லி நிறைய கிராமட்டிக்கல் எரர்ஸோடு பேசுவாங்க. இந்த அணுகுமுறையும் தப்பு. நீங்களே கூட கவனிச்சிருப்பீங்க, சில பேர் இங்கிலீஷ் பேசுவாங்க, வெளியே பார்க்குறது ஸ்டைலாக இருக்கும், ஆனால் ஒத்து கவனிச்சிங்கன்னா நிறைய மிஸ்டேக் இருக்கும். எஸ்யா, ஓகேயா, கம்மியா அப்படிலாம் பேசுவாங்க. அதே போல் நிறையா ஃபில்லர்ஸை வச்சு பேசுவாங்க. ஐ வென்ட் தேர், லைக் இட் வாஸ் லைக் இப்படிலாம் பேசுவாங்க. இந்த மாதிரி ஃபில்லர்ஸ்லாம் உள்ளே நிறையா இருக்கும். இந்த மாதிரி பேசுகிறதும் தப்பு. உங்களை ஒரு மேடையில் ஏறி ஒரு அரை மணி நேரம் இங்கிலீஷில் பேச சொன்னாலும் நீங்கள் அதை பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ நம்ம எப்படி பண்ணணும்னா, இங்கிலீஷை லேர்ன் பண்ணும்போதே ஃபார்மலாக லேர்ன் பண்ணணும், ஸ்போக்கன் இங்கிலீஷும் ஃபார்மலாக இருக்கணும். சிம்பிளாக பேசினா போதும், சிம்பிளாக பேசணும், ஆனால் ஃபார்மலாக பேசணும். ஸோ இந்த மாதிரி லேர்ன் பண்ணுறது தான் கரெக்டானது. அப்போது பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறதும் தப்பு, அடித்து பிடிச்சி அவசரத்தோட தப்பாக பேசுகிறதும் தப்பு. முடிஞ்ச வரைக்கும் கிராமரை லேர்ன் பண்ணி எரர்ஸ் இல்லாமல் நம்ம பேசணும், ஃபார்மலாக பேசணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை எடுக்கிறது தான் சரியான விஷயமா இருக்கும். ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச் தான் நமக்கு தேவை.
லேர்ன் பண்ணணும், கிராமரை லேர்ன் பண்ணணும், இங்கிலீஷோட அந்த எசன்ஸை லேர்ன் பண்ணணும். ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை தான் சரியான அணுகுமுறையாக இருக்கும். சரி, இப்போ ஒரு சின்ன டெமோவை நம்ம பார்க்கலாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்காக. நாவல் மற்ற எதுவும் புக்கெல்லாம் எடுத்து நம்ம டெமோ பண்ண போகிறதில்ல. சிம்பிளாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வு இதை வச்சே நம்ம வந்து டெமோ பண்ணுவோம். ஒரு நபர் காலையில் எந்திரிக்கிறாரு, அதுக்கப்புறம் அவர் கவனிக்கக்கூடிய விஷயங்கள், அவர் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன நிகழ்வு, இதை வச்சு தான் நம்ம இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெமோ பண்ண போகிறோம். அந்த நம்பர் நீங்கள் அப்படின்னு நினச்சிக்கோங்க. பேசும்பொழுது ஒரு சில விஷயங்களை நீங்கள் மைண்டில் வைக்கணும். முதல் விஷயம், பேசும்போது சிம்பிளாக ஆரம்பிக்கணும்னு நினைங்க. லாங் சென்டென்சஸை ஃபாலோ பண்ணாதீங்க. சென்டென்ஸ் வந்து ஷார்ட்டாக இருக்கணும். ஒரு 4-5 வார்த்தை இருந்தால் போதும். ஸோ சென்டென்ஸை உடச்சி பேசுங்க. அதே போல் எடுத்தோடனே ஒக்காபுலரி இதுக்கு எய்ம் பண்ணாதீங்க. நிறைய கஷ்டமான வார்த்தையை போட்டு பேசணும்னு நினைக்காதீங்க. ஒக்காபுலரி சிம்பிளாக இருக்கட்டும். ஒன்ஸ் பேசி இங்கிலீஷ் நல்லா டெவலப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒக்காபுலரியை என்ரிச் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது ஒக்காபுலரி வந்து சிம்பிளாகவே இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்த மனசில் வைங்க. சரி, காலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க, நீங்கள் கவனிக்கிற விஷயத்த, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்த நீங்கள் இப்போது ஸ்போக்கன் இங்கிலீஷாக நீங்கள் இப்போ பேச போகிறீங்க. சரி, மிரர் முன்னாடி நின்றுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் பேசணும். நீங்கள் பேசுகிறத நீங்கள் கவனிக்கணும். பேசும்போது ஒரு எக்ஸ்ப்ரெஷனோடு பேசுங்க. ஒரு மாடுலேஷன் இருக்கட்டும். ஒரு உயிரோட்டத்தோடு பேசணும். மெக்கானிக்கலாக பேசக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஜெஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஹேண்டில் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பேசணும். ஓகேவா? ஸோ கதவை கூட சாத்திக்கோங்க. பயமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது அப்படின்னா கதவெல்லாம் சாத்திட்டு நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் பேசணும். சரியா? சரி. ஐ woke up at 6 o'clock in the morning. என்னுடைய அர்த்தம் என்ன? காலையில் 6 மணிக்கு நான் எழுந்தேன். ஐ கேம் அவுட் ஆஃப் மை ஹவுஸ். வீட்டிலிருந்து வெளியே வந்தேன். கேம்ன்றது பாஸ்ட் டென்ஸ், வெளியே வந்துட்டான்னு அர்த்தம். இந்த ஸோ கிராமரும் ரைட்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஐ கம் அவுட் ஆஃப் த ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஐ கம்மிங் அவுட்னு சொல்லக்கூடாது. ஐ கேம் அவுட் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லணும். ஐ லுக்ட் அப் அட் த ஸ்கை. ஐ லுக்டு அப் அட் த ஸ்கை. வானத்தை நோக்கி நான் பார்த்தேன், வானத்தை பார்த்தேன். த ஸ்கை வாஸ் பியூட்டிஃபுல். வானம் ரொம்ப அழகாக இருந்தது. த ஸ்கை வாஸ் பிரைட் அண்ட் சன்னி. ரொம்ப பிரகாசமாக இருந்தது, வெளிச்சமாக இருந்தது. ஏன்னா சூரியன் இருந்தது. பிரைட் அண்ட் சன்னி. ஐ லுக்ட் அரவுண்ட். சுற்றி கவனித்தேன். த ஸ்ட்ரீட்ஸ் வேர் எம்டி. ஸ்ட்ரீட் எல்லாம் வெறிச்சோடி இருந்தது, யாரும் இல்லை. அதுதான் ஸ்ட்ரீட்ஸ் வேர் எம்டி. ஐ நோட்டிஸ்ட் எ ஃபியூ பீப்புள் ஸ்டாண்டிங் இன் த நெய்பர்ஹுட். நாங்கள் வசிக்கூடிய இடத்துல ஒரு சில மக்கள் நிற்பதை நான் பார்த்தேன். ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். தே வேர் நாட் வேரிங் மாஸ்க்ஸ். அவங்க மாஸ்க் அணியாமல் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. தே டிட் நாட் ஃபாலோ சோஷியல் டிஸ்டன்சிங். சமூக இடைவெளியும் அவங்க ஃபாலோ பண்ணலை. தே டிட் நாட் வேர் மாஸ்க். தே டிட் நாட் ஃபாலோ சோஷியல் டிஸ்டன்சிங். ஐ வாஸ் ஷாக்டு அட் திஸ் பிஹேவியர். இந்த மாதிரி ஒரு நடத்தையை நான் கவனிக்கும் போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு, அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஐ வாஸ் ஷாக்டு அட் திஸ் பிஹேவியர். பீப்புள் ஷுட் பி ரெஸ்பான்சிபிள். மக்கள் இன்னும் பொறுப்போடு இருக்க வேண்டும். பீப்புள் ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் இன் டைம்ஸ் ஆஃப் கிரைசிஸ். இக்கட்டான சூழ்நிலையில் மக்கள் பொறுப்போடு இருக்கணும். இதுதான் நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேவா? நான் சொன்னது போல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கணும். அந்த மாடுலேஷனோடு நீங்கள் பேசணும். ஐ என்டர்ட் த ஹவுஸ் அகெயின். வீட்டிற்குள் மறுபடியும் வந்தேன். மை மதர் ப்ரிப்பேர்ட் டீ ஃபார் மீ. என்னுடைய தாய் எனக்கு தேநீர் ரெடி பண்ணி வச்சுருந்தார் அப்படின்றது சொல்லுங்கள். ஐ ஹேட் டீ. நான் தேநீரை பருகினேன். The tea
was very tasty. அந்த தேநீர் மிகவும் சுவையாக இருந்தது. Then I took the newspaper. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா நியூஸ் பேப்பரை எடுத்தேன். I saw the headlines. அந்த முன்னாடி இருக்கக்கூடிய செய்தி ஹெட்லைன்ஸை நான் பார்த்தேன். The death toll from COVID has started declining. இந்த கோவிட் வியாதினால் ஏற்படக்கூடிய அந்த உயிரிழப்பு டிக்ளைன் ஆகுது, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது. இதை நான் நியூஸில் பார்க்குறேன். Then I looked at the international news. அதுக்கப்புறம் சர்வதேச செய்திகளை நான் பார்த்தேன். அமெரிக்கா அண்ட் சைனா ஆர் ஃபைட்டிங் வித் ஈச் அதர். அமெரிக்காவும் சீனாவும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இது எதில் பார்க்குறீங்க? நியூஸ் பேப்பரில் பார்க்குறீங்க. ஓ மை காட், உங்கள் நீங்களே சொல்கிறீங்க ஓ மை காட். இது ஒரு விதமான எக்ஸ்பிரஷன். ஓ மை காட், ஹவு பேட் இஸ் திஸ்? எவ்வளோ மோசமான விஷயம். Why do countries need to fight? ஏன் நாடுகள் அவங்களுக்குள்ள சண்டை போடணும்? At this crisis time, இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஏன் நாடுகள் சண்டை போடுறாங்க? After all, எல்லாத்துக்கும் மேலே this virus is a common enemy for mankind. After all, this virus is a common enemy for mankind. ஸோ மனிதர்கள் எல்லாருக்குமே ஒரு பொதுவான எதிரி இந்த வைரஸ். ஸோ why people are fighting among each other? எனவே மக்கள் அவங்களுக்குள்ள ஏன் சண்டை போடுறாங்க? we should be fighting against the virus. நாம் எல்லாரும் வைரஸ்க்கு எதிராக சண்டை போடணும். we should do this. நாம் இதை செய்ய வேண்டும். we should all join our hands together. நாம் அனைவரும் இணைய வேண்டும். we should all join our hands together. Let's hope to win over this virus. Let's hope to win over this virus. இந்த வைரஸை அழிக்கிறதுக்கு நாம் எல்லோரும் நம்பிக்கையோட செயல்படுவோம், இல்லைனா நம்பிக்கை வைப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் டெய்லிக்கும் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் சிம்பிளாக்குங்க. அன்றாடம் என்ன நிகழ்வு இருக்கோ அதை அப்படியே நினைவு கூர்ந்து ரெக்கலெக்ட் பண்ணி பேசுங்க. மிரர் முன்னாடி பேசுங்க. இந்த மாதிரி பேசணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக மற்றவங்களோட பேசணும். மற்றவங்களோட பேசுகிறதுக்கு வெக்கமாக இருந்தது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபோனில் ஏதாவது ஒரு நம்பரை டயல் பண்ணுங்கள். ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி அவங்க டயல் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்டை என்கொயர் பண்ணுற மாதிரி டயல் பண்ணுங்கள். அதில் இந்த மாதிரி இங்கிலீஷை பேசுங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்களை பண்ணாலே இங்கிலீஷை நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். நான் சொன்னது போல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க. அதில் சொல்கிற விஷயங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இங்கிலீஷை ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். நான் சொன்னது போல் நம்மளுடைய ஆட்டிடியூட் கரெக்டாக இருக்கணும். ஆட்டிடியூட் கரெக்டாக இருந்தால் இங்கிலீஷில் ரொம்ப சுலபமாக நாம் லேர்ன் பண்ணலாம். நன்றி.